பயணம் பண்ணா சரியாயிரும்னு நம்ம எண்ணத்துக்குள்ள ஒரு ஆன்மீகத்தை கையில எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறோம். ஒரு ஆன்மீகத்துல இறைவனை சார்ந்து நம்ம ஏதாவது பயணம் பண்ணா நமக்கு ஒரு மாற்றத்தை உருவாகும்னு நமக்கு எண்ணம் தோணுது. இப்ப ஏதோ ஒரு ஆன்மீகத்தை தேர்ந்தெடுக்கிறோம், பக்தி மார்க்கத்தவோ இப்படி சித்தாந்த வழியோ இல்ல அப்படி 2-3 வழிகள் இருக்குது. நபில் நாயகம் காட்டி கொடுத்த ஒரு பாதை இருக்குது, சீசஸ் காட்டி கொடுத்த ஒரு பாதை இருக்குது, பௌத்துக்கு இத ஒரு பாதை இருக்குது. இப்படி 3 பாதையில ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதை தேர்ந்தெடுத்து நம்ம அரோகரான்னு போட்டுட்டு போயிட்டாப்புல சரியாயிருமா என்ன? அரோகரா போட்டுட்டு போனா கூட அதுலயும் நம்ம நெறிமுறையோட இருக்கணும். அப்பதான் அதுல இருந்து நாம ஏதாவது ஒரு வழிமுறையை காட்டி கொடுப்பாங்க, இல்லைன்னா இல்ல. இப்ப இந்த பையன் மாலை போட்டிருக்கான், அவனை பெத்தவங்க உனக்கு என்னடா நோக்கம், எதுக்காக இந்த மாலையை சுமக்கிற, இதனால உனக்கு என்ன உபயோகப்பட போகுது, என்ன உபகரணத்துக்காக நீ இதை செய்யற அப்படின்னு அவன்கிட்ட பேசியிருப்பாங்களா? கேட்டிருப்பாங்களா? சொல்லுங்க. மாமன் மாலை போடுறான், மச்சான் மாலை போடுறான், அதனால நானும் போடுறேன், இவ்வளவுதான். மச்சானுக்கும் மாமனுக்கே எதுக்கு மாலை போடுறோம்னு தெரியாது. அவங்க இந்த அரோகரா போட்டுட்டு போற பார்த்து குஷியில நானும் போட்டிருக்கிறேன், இவ்வளவுதான். இதை தாண்டி அவன்கிட்ட என்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இல்ல அவன் தான் சொல்லுவானான்னு பார்ப்போம். இன்னைக்கு பிரியத்துல மாலை போட்டான், நாளைக்கு 18 வயசு தாண்டுது. அவன் என்ன தோணுதோ அதையெல்லாம் செய்வான்ல. இன்னைக்காவது கொஞ்சம் இவங்க பலத்தோட இருக்கிறாங்க. அவனுக்கு 18 வயசு வரும்போது இவங்க பலம் இழந்து இருப்பாங்க. அவனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா சாமி? சொல்லுங்க சாமியா. அப்ப இதெல்லாம் குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு நம்மளுடைய புத்திக்கு உதயமாகணுமா, ஆகக்கூடாதா? சின்ன விஷயம்தான் இது. நீங்க கூட சொல்லலாம், சாமி முருகனுக்கு மாலை ஓட்டதுனால அவன் என்ன கெட்டு போயிடறான் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அவனுடைய புடிவாத குணத்துக்கும் அவன் அதை அவனுடைய போக்குல போறதுக்கும் இதுதான் முதல் அடித்தளம். இப்ப அவனுக்கு அவனுடைய அடாவடித்தனத்தை இப்பவே இதுல இருந்து ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். நான் போட்டே ஆகுவேன் அப்படின்னு ஒரு புடிவாதம் அடாவடி பண்றான் இல்லையா? நீங்க நினைக்கிறீங்க மாலைக்கு முருகனுக்கு மாலை போட்டிருக்கிறான் அதுல என்ன தப்புன்னு, அவனுடைய குணபாவத்தை இங்க இருந்து ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். இத பெத்தவங்க இத புரிஞ்சுக்கிறாம அவனுக்கு எடுத்து சொல்லாம அவன் போக்குல நீங்க விடுறீங்கன்னா இதுக்கு நாங்க என்ன சொல்ல முடியும்? நாளைக்கு அவன் 18 வயசு மேல 30 வயசுக்குள்ள அவன் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கானோ அத்தனையும் பண்ணுவான். யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இன்னைக்கு நம்ம சொல்ற சொல்லுக்கு செவி சாய்க்காத குழந்தை நாளைக்கு செவி சாய்க்குமா? சொல்லுங்க பாப்பா. இதுதான் உங்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுறதுக்கு சொல்றேன். ஒரு குழந்தைய எப்படி நம்ம வளர்க்க தெரியாம வளர்த்து போறோமோ அதுக்கு இந்த பையன் கூட ஒரு உதாரணம். புரியுதா? அவங்களுக்கு இப்ப தெரியாது நம்ம ஒத்த புள்ள வச்சிருக்கிறோம் என்ன செய்ய நினைப்பாங்க. அந்த ஒத்த புள்ளதானே உனக்கு ஆபத்தை. கூட 2 புள்ள இருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஒரு புள்ளதான் உனக்கு ஆபத்து. அது எப்படி கொண்டு போறாங்கிறது அது அவங்களே சார்ந்தது.
இது போலதான் எல்லா குடும்பத்திலையும். எங்கப்பா எல்லாம் கலைஞ்சு போயிட்டீங்களா போல இருக்கு, இப்படி கூட இருந்ததெல்லாம் காணும். இதுக்கு இப்ப அவன் முருகனைத்தான் குறை சொல்லிட முடியுமா? முருக மாலையை போட்டு ரோட்ல நடந்தே வாங்கடா அப்படின்னு என்னைக்கு சொல்லி யார்கிட்ட சொன்னான்? யார்கிட்ட சொல்லியிருக்கானா? நாமளா உருவாக்கிட்டது. அதெல்லாம் எல்லாமே நாமளா உருவாக்குறது தான். உருவாக்குறதும் வந்து நமக்கு நன்மையை கொடுக்குமா தீமையை கொடுக்குமான்னு தெரிஞ்சு உருவாக்கணும். கற்பகசாமி நேரம் உட்காந்துட்டு கண்ணம் போனீங்கன்னா எப்படி? நான் சாமியா? சொல்லுங்க. நம்மளுடைய வாழ்க்கை ஆதாரத்துல நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம பழையனம் அடையிறோம், எங்கையெல்லாம் உங்க பார்வையில் எப்படின்னா என்னடி கௌரவம் போயிருச்சு, மானம் போயிருச்சு, வாழ்க்கை போயிருச்சு, 4 பேருக்கு மத்தியில நான் மனுஷனா நிக்க முடியல, இதெல்லாம் சரமாரியா பேசுவீங்க. இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்கிறதே கிடையாது, வரும் அது பாட்டுக்கு. ஆனா நம்ம சம்பாரிச்சதை நம்ம சரியான நிலைப்பாட்டுல நிக்க வைக்கல, அதை ஊதாரித்தனமா நம்ம தேவையில்லாம செலவு பண்ண விட்டோம், வீட்டுல இருக்கிறவங்கள செலவு பண்ண விட்டோம், நம்ம செலவு பண்ணோம். ஏதோ ஒரு தொழில ஆரம்பிக்கிற பேராசையில கொண்டு போய் சம்பாரிச்ச ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ கொண்டு போய் 2 பேரோட சேர்ந்து போட்டோம், அது போக்கடிச்சு அவன் எடுத்துட்டு போயிட்டான், நான் ஏமாந்து போனேன். இது ஏன் நமக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம சிந்தனைக்கு வருவோமா?